வீட்டில் சப்பாத்தி மிச்சமாயிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொத்து சப்பாத்தி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து யாருமே மிச்சமே வைக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரமாக காலியாயிரும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மிச்சமான சப்பாத்தியெல்லாம் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரோல் பண்ணி தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையை வந்து உடைச்சிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மூடி போட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையும் சப்பாத்தியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே நல்லா மூடி வச்சிருங்க. சப்பாத்தி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடும். லாஸ்டா வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டீங்கன்னா கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடும்.